அந்த ஆக்டரோட படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது வேற யாரும் இல்ல. நம்ம சியான் விக்ரம் அவர்கள் தான். அவரோட பல படங்கள் வந்து கலவை விமர்சனத்துக்கு உள்ளானாலுமே, என்னடா அவர் போய் இப்படி ஒரு படம் நடிக்கிறார்ன்னு நம்ம நெனச்சாலுமே, இத விடலாம் ரொம்ப மோசமா நெனப்போம் இல்லையா? ஐயோ! ஏங்க இப்படி ஒரு படத்த நடிச்சீங்க அப்படின்னு. அது மாதிரியான ஒரு படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சியான் விக்ரம் அவர்களோட வாழ்க்கையில காலகட்டங்கள்ல நடிச்ச காவியங்கள்ல ஒண்ணு தான் சாமி 2. இந்த சாமி 2 படத்துக்கான ட்ரெய்லர் விடுறாங்க. 2 ட்ரெய்லர் விடுறாங்க. அதுல முதல் ட்ரெய்லர் வந்து ரொம்ப கோரமா இருக்கு. கோரமா மீன்ஸ் அதுல வர்ற வார்த்தைகள், வசனங்கள்லாம் பார்க்கும்போது, சாமி 1 நீங்க தான் நடிச்சீங்க. சாமி 2வையும் நீங்க தான் நடிக்கிறீங்க. நல்லா இருந்த படத்த எதுக்கு வந்து நாசமாக்குற பார்ட் 2 நடிக்கிறீங்கன்னு சொல்லி, விக்ரமோட ஃபேன்ஸே விக்ரம் திட்டுற அளவுக்கு பயங்கரமா நடிச்சிருந்த ஒரு படம் தான் சாமி 2. இந்த சாமி 2க்கான முதல் ட்ரெய்லர்ல பார்த்தீங்க அப்படின்னா, பல வந்து கிரிஞ்சஸ் சீன் பயங்கரமா இருக்கும். பல கிரிஞ்சஸ் இருக்கும். அதில நோட்டிசபிளா 2 சொல்லணும் அப்படின்னா, விஷயம் வந்து நம்ம விக்ரம் பேசுற டயலாக் தான். ஒரு ஹீரோ பேசுறது தான் மாஸ் எலமென்ட்டா இருக்கும். பட் அவரே ஒரு மாஸ் எலமென்ட்ட பயங்கர பீஸ் எலமென்ட்டா பேசியிருப்பாரு. என்ன அப்படின்னா, "நான் தாய் வயித்துல பொறக்கல.